ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதாம் ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. 51வது வாக்கியம். இங்கும் உண்டு என்றேனோ பிரகலாதனை போலே. 52 இங்கில்லை என்றேனோ ததிபாண்டனை போலே. 53 காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே. இப்போ 54 பெருமாளை பற்றி சொல்லிட்டா இல்லையா. இப்போ 54 பெருமாள் கூடவே எப்போதும் தாசனாக இருக்கக்கூடியவர் யார்? ஹனுமான். ஸோ ஹனுமானை பற்றி தான் இப்போ அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறா. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை, அப்படியே ரசிச்சுன்னு இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தையை தான் சொல்கிறா. என்ன வார்த்தை இது? 54 கண்டு வந்தேன் என்றேனோ திருவடியை போலே. ஸோ ஹனுமானை திருவடின்னு தான் சொல்லுவாள், சின்ன திருவடி அப்படின்னு சொல்லுவாள். கருட ஆழ்வாரை பெரிய திருவடின்னு சொல்லுவாள், ஹனுமானை சின்ன திருவடின்னு சொல்லுவாள். ஸோ அவர் என்ன பண்ணார்னா, ராமருக்கு சீத்தையை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்தார். தேடிண்டு லங்கைக்கு போய் சீத்தையை பார்த்தார்ல, பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிறது தான் இந்த வாக்கியம். ஸோ இதை முதல்லேருந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு மெயினாக என்னாச்சு, ஹனுமான் லங்காவுக்கு கிளம்புறார். ராமர் சொல்கிறா, நீ போய் சீத்தையை பார்த்துட்டு வா அப்படின்னு ராமரோட மோதிரத்தை கொடுத்து, நீ போய் சீத்தையை தேடு, சீத்தையை லங்கையில் பார்த்துட்டு சீத்தையக்கிட்ட இந்த மோதிரத்தை கொடு அப்படின்னு சொல்லி ராமர் அனுப்புகிறார். அனுப்பினா உடனே என்ன பண்ணுறார், எந்த இடத்துல, திருக்குறுங்குடி அப்படின்ற ஊர். எங்கே அது? எந்த ஊர்? சுந்தர பரிபூர்ண நம்பி அவரோட கோவில் இருக்குது, திவ்ய தேசம். யார் அங்கே பாடுவா? நம்பாடுவான். அங்கே இழைப்பு விடா தீர்த்தேனோ நம்பாடுவானை போலே அப்படின்றது பார்த்தோம் இல்லையா, ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் நம்பாடுவான் எப்படி ஒவ்வொரு ஏகாதசிக்கும் இந்த கோவிலில், திருக்குறுங்குடி கோவில், சுந்தர பரிபூர்ண நம்பியோட கோவிலுக்கு அழகாக பாட்டு பாடுவார். அண்ட் பெருமாள் துவதஸ்தம்பத்தையே கொஞ்சம் நகர்த்தி வச்ச இடம். இப்போ கூட நீங்கள் போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு, அது ஒரு திவ்ய தேசம், அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா துவதஸ்தம்பம் கொஞ்சம் அப்படி விலகி இருக்கும். ஏன்னா பெருமாள் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கோவில்கிட்ட ஒரு பர்வதம் இருக்குது, அதுதான் மகேந்திரகிரி அப்படின்னு, மகேந்திரகிரி பர்வதம்னு. அந்த மகேந்திரகிரி பர்வதத்துலேருந்து தான் ஆஞ்சநேய மூர்த்தி அப்படியே லங்கைக்கு தாண்டினாராம். ஸோ அங்கேருந்து தாண்டி லங்கைக்கு போகிறார். லங்கையில் ஃபுல்லாக தேடுறார். ஆஞ்சநேய மூர்த்தினாலே ஒரு பலம், ஒரு வீரியம், தைரியம், இதெல்லாம்னா ஆஞ்சநேய மூர்த்தி தான். குழந்தைகள்லாம் பயப்படுறதா ஆஞ்சநேயரை நினைக்க சொல்லுங்க. அப்படி ஆஞ்சநேயரை நினச்சாலே ஒரு பலம் கிடச்சிரும். நம்ம மேரத்தானில் ஓடுறோன்னு வச்சுக்கோங்க. மேரத்தானில் கொஞ்சம் தூரம் ஓடினதுக்கப்புறம் டயர்டாச்சுன்னா ஆஞ்சநேயா பலபீமான்னு சொன்னாலே அந்த பலம் கிடச்சிரும் உங்களுக்கு மேரத்தானை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ஆஞ்சநேய மூர்த்தினாலே பலபீமா தான். அவர் அப்படி ஒரு பலசாலி, அப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ், தைரியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அந்த ஆஞ்சநேய மூர்த்தி. இன்ஃபேக்ட் ஹரித்வாரில் ஒரு கோவில் இருக்கான், அஞ்சனா தேவி, தட் இஸ் ஆஞ்சநேயரோட தாய். ஆஞ்சநேயரை குட்டி குழந்தையாக மடியில் வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குமா அந்த கோவிலில். ஸோ ஹரித்வார் போனீங்கன்னா அந்த கோவிலில் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். அழகாக அஞ்சனா தேவி ஆஞ்சநேயரை மடியில் விட்டுண்டு அழகாக வச்சுட்டு இருப்பாளாம். அண்ட் திருமலையில் பார்த்தா 7 மலை இருக்குது. திருமலை இஸ் கால்ட் அஸ் 7 ஹில்ஸ் இல்லையா. ஸோ அந்த 7 ஹில்ஸ், டெம்பிள் ஆஃப் 7 ஹில்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த 7 ஹில்ஸ் என்னென்ன அப்படின்னா, வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி அண்ட் ஆனந்தாத்ரி. அந்த அஞ்சனாத்ரின்ற அந்த மலையில் தான்
அஞ்சனை, தட் இஸ் ஆஞ்சநேயரோட தாய் வந்து உட்காந்து தபஸ் பண்ணலாம். எனக்கு வந்து நல்ல குழந்தையாக கொடு, அந்த குழந்தை வந்து பகவத் கைங்கரியம் பண்ணணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு குழந்தைய கொடு அப்படின்னு தபஸ் பண்ணலாம். அப்போ தான் அவளுக்கு வந்து ஆஞ்சநேயராக பிறந்திருக்கார். அந்த மாதிரியான ஒரு அறிவுள்ள ஞானமுள்ள பலசாலியான ஒரு குழந்தை ஆஞ்சநேயராக பிறந்தது வந்து இந்த தபஸ் பண்ணி தான், அஞ்சனாத்ரி மலையில். நம்ம பாரத தேசம் வந்து அவ்வளோ செழிப்பாக இருக்குது, எல்லா விஷயங்களும் நம்ம பாரத தேசத்தில் இருக்குது. நம்ம போய் அதெல்லாம் பார்க்கணும். எப்போ முடியுமோ மகேந்திர பர்வதகிரிக்கு போய் பாருங்கோ, சுந்தர பரிபூர்ண நம்பி கோவிலில் போய் பாருங்கோ, முடிஞ்சால் அந்த அஞ்சனாத்ரி மலையை ஏறுங்கோ. அழகாக ஆஞ்சநேயர் கோவில் இருக்காங்க அஞ்சனாத்ரி மலையில், அதெல்லாம் போய் பாருங்கோ. எப்போ உங்களுக்கு சமயம் கிடைக்கிறதோ இதெல்லாம் போய் பாருங்கோ. எல்லாம் நம்ம பாரத தேசத்தில் இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ அப்போது ஆஞ்சநேயர் வந்து இந்த இது மகேந்திர பர்வதகிரியிலேருந்து தாவி லங்கைக்கு போகிறார். போனால் அங்கே வந்து விபீஷ்ணன் தான் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறார். ஏன்னா இவர் போய் அங்கே தேடின்னு இருக்கறச்சே எங்கே இருக்கா சீதான்னு தெரியல. விபீஷ்ணன் வந்து அவரோட வீட்டில் வந்து ராம் 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 ராம்னு ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போது ஆஞ்சநேயர் என்னது இது லங்கையில் ராமரோட பேர் கேட்குறதேன்ட்டு பார்த்தா விபீஷ்ணன். அப்போ உடனே தெரிஞ்சுக்கிறார், இவர் இந்த அசுர கூட்டத்தில் ஒரு நல்லவர் இவர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சுட்டு விபீஷ்ணன் கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி நான் ராமதூதன் ராமதாசன், நான் வந்து சீதா மாதாவை தேடி வந்திருக்கேன்னு. உடனே விபீஷன் அழகாக சொல்கிறார், சீதா மாதா வந்து ராவணன் அசோகவனத்தில் வச்சுருக்கான், நீங்கள் இந்த டைரெக்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு அசோகவனம் கிடைக்கும், நீங்கள் அங்கே போய் சீதா மாதாவை தேடுங்க ஒன்று. சரின்ட்டு ஆஞ்சநேயரும் அங்கே வந்தால் அழகாக சீதா மாதாவை பார்த்துடுறார். பார்த்த உடனே சீதா மாதா முன்னால் வந்து நின்று, நான் வந்து ராமரோட தூதன், ராமரோட தாசன் அப்படின்னு சொல்லி அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். யூஸ்வலாக நம்மெல்லாம் வந்து இந்த கால்ஸ் எல்லாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, பேங்க்குக்கு கால் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஏதாவது ஒரு பேலன்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை நம்மளோட லாஸ்ட் டிரான்சாக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏதோ ஒரு பேங்க் விஷயமாக ஏதோ ஒன்று கேட்கணுன்னா பேங்க்குக்கு ஃபோன் பண்ணுறோன்னா, ஃபோன் பேங்கிங் பண்ணோன்னா என்ன பண்ணுவாவா யூஸ்வலாக? அவள் வந்து நம்ம தான் பேசுகிறோமா, நம்ம தான் அக்கௌண்ட் ஹோல்டர் தான் ஆக்சுவலாக இப்போ பேங்கிங் அந்த இதில் பேசின்னு இருக்காளான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வெரிஃபிகேஷன் பண்ணுவாள் இல்லையா? ஒரு 2-3 பர்சனல் கேள்வியெல்லாம் கேட்பா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தே மைட் ஆஸ்க், வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கேட்பா. கடைசியாக பண்ண டிரான்சாக்ஷன் என்னதுன்னு கேட்பா. எத்தனை அக்கௌண்ட்ஸ் எங்கள் பேங்க்கில் இருக்குதுன்னு கேட்பா. இந்த மாதிரி 2-3 கேள்வி வச்சுருப்பா. அவள் அந்த 2-3 கேள்வியில் ஏதாவது கேள்வியை கேட்பா. கேட்டு நம்ம கரெக்டாக பதில் சொல்லிட்டோன்னா அவள் வெரிஃபிகேஷன் ஓகே சரி வி கேன் ப்ரொசீடுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் நம்ம கேட்குற என்ன கேள்விக்கு நம்ம பேங்க்குக்கு கால் பண்ணியிருக்கோமோ அந்த கேள்வியை கேட்கவே அனுமதிப்பாள். அப்புறம் அந்த கேள்விக்கு பதிலும் அவள் சொல்லுவாள். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். ஸோ இது வந்து பேங்கிங் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் உண்டு. ஏர்டெல் ஃபோன் பண்ணிங்கனாலும் வெரிஃபிகேஷன் உண்டு. எல்லாத்துலேயுமே வெரிஃபிகேஷன் இல்லாமல் அவள் வந்து பதில் சொல்ல மாட்டாள். ஏன்னா இதெல்லாம் டேட்டா லீக்கேஜ் ஆகிடும் இல்லையா? அந்த மாதிரி அந்த காலத்துலேயே வந்து சீதா மாதாவுக்கு ஹனுமான் வந்து வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடந்தது. என்னென்னா ராமரோட தூதர் அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்காக சீதா மாதா கிட்ட ஹனுமான் வந்து ஒரு 10 விஷயங்களை சொன்னாராம். அதெல்லாம் ரொம்ப வெரி வெரி க்ளோஸ் டு ராமா அண்ட் சீதா. வெளியில் யாருக்குமே தெரியாத அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாம் ஹனுமான் வந்து சீதா மாதாட்ட சொன்னாலாம். ஒரு விஷயம் வந்து காக்காசுரன் வந்து என்ன பண்ணான்னா, சீதா மாதா மடியில் ராமர் படுத்துட்டு இருந்தாராம். படுத்துட்டு அவள் பேசிகிட்டு இருந்தாளாம். அப்போது காக்காசுரன் வந்து சீதா மாதா வந்து கீறிட்டு போயிட்டாளாம். கீறின உடனே சீதா மாதாவோட உடம்புலேருந்து ரத்தம் அப்படியே ராமச்சந்திர மூர்த்தியோட முகத்தில் படுத்துட்டு இருந்தார்ல மடியில், அப்படியே முகத்தில் அப்படியே ஸ்ப்ளாஷ் ஆச்சான். ஸ்ப்ளாஷ் ஆன உடனே ராமச்சந்திர மூர்த்திக்கு பயங்கரமாக பதறிட்டார். ஐயோ சீதா மாதாவோட உடம்புலேருந்து ரத்தம் பீச்சி அடிக்கிறதேன்ட்டு. உடனே என்ன பண்ணார், ஒரு புல்லை அப்படி கிள்ளி இப்படி போட்டுட்டு பிரம்மாஸ்திர மந்திரத்தை
உபயோகம் பண்ணி அப்படியே அந்த காக்காசுரனை வந்து துரத்தினார். அந்த காக்காசுரன் 14 உலகமும் சுற்றிட்டு திரும்பியும் வந்து ராமரோட காலடியிலேயே வந்து விழுந்த உடனே ராமர் வந்து அதுக்கு வந்து ஒரு கண்ணு போயிடுத்ததுக்கு போய் ராமர் அதுக்கப்புறம் அதுக்கு அனுகிரகம் பண்ணி இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சார். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து சீதைக்கும் ராமருக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம். இது சித்திரக்கூட்டில் நடந்த விஷயம். இது வந்து சீதைக்கும் ராமரும் தவிர வேறு யாருக்குமே தெரியாத விஷயம். இந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்களை வந்து ஹனுமான் வந்து சீதா மாதா கிட்ட சொன்ன உடனே சீதா மாதாவுக்கு ஆனந்தமாக அப்படியே கண்ணில் தண்ணி வழியறதான். அவ்வளோ அழகாக ராமரை பற்றி, ராமர் தூதர், ராமர் கூட இருந்துட்டு வந்திருக்காருன்னு சொல்லி அப்படி ஒரு ஆனந்தமாக. உடனே ஆஞ்சநேய மூர்த்தி வந்து ராமர் உங்களுக்காக மோதிரத்தை கொடுத்து அமிச்சிருக்காருன்னு சொல்லி மோதிரத்தை கொடுத்த உடனே சீதா மாதா அப்படி மோதிரத்தை கையில் வாங்கிக்கிறாளாம். வாங்கின உடனே அந்த மோதிரத்துலேருந்து ராமரோட மோதிர வரல் தெரியறதான் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு வரலாக எல்லா வரலும் தெரியறதான். அப்புறம் ஒரு கை தெரியறதான், அப்புறம் இன்னொரு கை தெரியறதான். அப்படியே கையிலேருந்து தோள்கள்லேருந்து கழுத்துக்கு மேலே இருக்கிற முகமண்டலம், அழகாக ஜட்டா, தலை எல்லாம் அப்படியே ஃபுல்லாக ராமச்சந்திர மூர்த்தி அப்படியே அழகாக காட்சி கொடுக்குறாராம் சீதா மாதாக்கு அந்த மோதிரம் வழியாக. அப்படி ஆனந்தமாக சீதா மாதாக்கு அப்படியே கையை கூப்பிண்டு அந்த மோதிரத்தை வாங்கிண்டு உடனே பதில் சொல்லணும் இல்லையா. உடனே சீதா மாதா வந்து தன் தலையில் இருக்கிற ஒரு சூடாமணியை கழட்டி ராமருக்கு கொடுத்து அனுப்புகிறாராம், ஹனுமான் கிட்ட கொடுத்து அனுப்புகிறாளாம். எதுக்கு சூடாமணி கொடுத்தான்னா, இது வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் மாதிரி. எப்படின்னா, ராமர் வந்து மோதத்தை கொடுத்து என்னோட அபயஹஸ்தம் உங்ககிட்ட இருக்குது, நீ கவலைப்படாத அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறாருல்ல. அந்த மாதிரி சீதா மாதா சொல்கிறாரா, என் தலையே நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு தலையில் இருக்கிற சூடாமணி அழகாக கழட்டி கொடுத்து தன்னையே ஐ எம் சரண்டரிங் டு யூ, ஐ நோ யூ வில் டேக் கேர் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு உத்தரம், ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து அந்த சூடாமணியை கொடுத்து அனுப்புகிறாளாம். ஸோ ஹனுமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அழகாக சூடாமணியை தூக்கிண்டு அவர் வரார். நேராக வந்த உடனே நேராக ராமர்கிட்ட ராமருக்கு வரத்துக்கு முன்னால் அவர் வந்து இதுக்குள்ளே வரார்ல, சுக்ரீவனோட கிஷ்கிந்தாக்கு வர்றார். வந்தால் ஃபஸ்ட்டு எதிர்க்க பார்க்குறது ஜாம்பவான் வந்து ஹனுமானோட முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷத்தை பார்த்தே அவருக்கு புரிஞ்சு போயிடுது. ஓ, ஹனுமான் வந்து ஜெயிச்சுட்டு வந்திருக்கார், சீத்தையை பார்த்தாச்சு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாமல் ஹனுமான் வந்து உள்ள நுழையர்ச்சியவே இல்லை. அவர் வந்து ஜெய் சீதாராம்னு சொல்லின்னு வராராம். அது முன்னாடி வரைக்கும், சீத்தையை பார்க்கறதுக்கு முன்னால் வரைக்கும் ஜெய் ராம் அப்படின்னு தான் சொல்லுவாராம். இப்போ வந்து ஜெய் சீதாராம்னு சொல்கிறாராம். ஸோ அதனால் ஜாம்பவானுக்கு புரிஞ்சு போச்சு, ஓகே சீதா மாதாவை பார்த்துட்டு வந்தாச்சு அப்படின்னு. ஜாம்பவான் வந்து எல்லா வானர கூட்டங்களையும் கூப்பிட்டுட்டு அவள் அத்தனை பேரும் வந்துடுறாளாம் ஹனுமானை பார்த்துட்டு. ஆனந்தமாக இருக்கு எல்லாருக்கும். உடனே இந்த கூட்டங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த வானர கூட்டம்லாம். சுக்ரீவனுக்கு ஒரு தனியாக அவளோட இந்த பெலேஷியல் கார்டன் அப்படின்ற மாதிரி ஒரு கார்டன் இருந்துதான். அதில் நிறைய பழங்கள், அதெல்லாம் பூக்கள் பழங்கள்லாம் அதில் வளர்த்துட்டு இருந்தாராம். அது வந்து யாருக்கும் அனுமதி கிடையாது, வெறும் அந்த ஃபேமிலி, ராயல் ஃபேமிலிக்கு மட்டும்தான் அந்த கார்டனுக்கு ஆக்சஸ் இருந்துதான். ஆனால் இந்த வானரங்கள்லாம் ஹனுமானை பார்த்த உடனே தலைகால் புரியலையாம். அப்படியே போய் அந்த கார்டனுக்குள்ளே நுழைஞ்சி எல்லா பழங்களையும் துவம்சம் பண்ணி பழத்தெல்லாம் பிரித்து பூவெல்லாம் பிரித்து அப்படியே தூக்கி போடுறதான் சந்தோஷத்தில். என்ன பண்ணுறதுனே தெரியலையா, தலைக்கால் புரியலையா அந்த குரங்குகளுக்கெல்லாம். உடனே ஜாம்பவான் பார்த்து பயந்தாராம். பயந்துட்டு போய் சுக்ரீவன்கிட்ட சொன்னாராம் இந்த மாதிரின்னு. உடனே சுக்ரீவன் கோவமே வரலையாம். ஏன்னா சுக்ரீவன் உடனே சொல்லிட்டானா, ராமர் பக்கத்துலேயே இருந்தாராம். பார்த்துட்டு ஹனுமான் ஜெயிச்சுட்டு வந்துட்டான், எனக்கு எந்த விதமான கோபம் இல்லை. என்னோட இது நந்தவனம் போனதில் ஜெயிச்சுட்டு வந்தான்றதுக்கு இதுதான் ஒரு இது அறிகுறி
அப்படின்னு சொல்லி சுக்ரீவன் சொன்னாராம். சொல்லிகிட்டே இருக்கிறதுக்குள்ளே ஹனுமான் அங்கே நுழைஞ்சிட்டாராம். நுழைஞ்சி ராமர் முன்னால் போய் நின்னுறான். ராமருக்கு அப்படியே படப்படன்னு இருக்கான் ஹார்ட்டு. என்ன சொல்ல போகிறான் ஹனுமான்? சீதையை பார்த்தாளா இல்லையா, சீதை இருக்காளா, நல்லபடியாக இருக்காளா, என்னன்னே தெரியலையேன்ற மாதிரி படப்படக்கிறதான். ஹனுமான் ஃபஸ்ட்டு வார்த்தை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஏன்னா அந்த ராமருக்கு இருக்கிற அந்த படப்படப்பை ஃபஸ்ட்டு நிறுத்தணும். அந்த மாதிரி ஒரு படப்படப்பே இருக்கக்கூடாது. ராமருக்கு சீதா மாதா பார்த்துட்டேன்றது ஃபஸ்ட்டு சொல்லணுன்ட்டு கண்டேன் சீதையை அப்படின்னாராம். அப்படி சொன்ன உடனே ராமரோட ஃபேஸே பிரகாசமாகிடுதான். அப்படி ஒரு சந்தோஷமா ராமருக்கு. அப்படியே ஆஞ்சநேயரை கட்டி ஆலிங்கனம் பண்ணிட்டு சந்தோஷத்தில் சொன்னாராம், ரொம்ப எனக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அவள் வந்து சீதா மாதாவை மீட்க வேண்டிய பணிகள்லாம் அவள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பித்தா. ஏன்னா இப்போ பார்த்துட்டு வந்துட்டார்ல ஆஞ்சநேயர். அப்புறம் ராமர் வந்து சொல்கிறாராம், சரி நம்ம வந்து சீதா மாதாவை இப்போது எப்படி மீட்டு கூட்டின்னு வருது லங்காலேருந்து அப்படின்றத நம்ம பிளான் பண்ணுவோம் அப்படின்னு. அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து ஆக்சுவலாக இந்த கண்டேன் சீதையை, இது வந்து கம்பர் ராமாயணத்தில் அழகாக கண்டேன் சீதைன்னு இருக்குது. வால்மீகி ராமாயணத்தில் இதே தான் திருஷ்டுவா சீதா அப்படின்னு இருக்குது. அதே இதுதான் கம்பர் ராமாயணத்தில் கண்டேன் சீதையேன்னு இருக்குது. ஸோ ரொம்ப அழகாக இந்த ஒரு விஷயம் சொன்ன உடனே ராமருக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இந்த ஹனுமான் வந்து ராமருக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாராம். ஸோ இதுக்கப்புறம் என்ன, இதுக்கப்புறம் அவெல்லாம் போய் சீதையை மீட்டுன்னு வந்து அந்த இதெல்லாம் ஆயிடுறது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சீதா மாதா வந்து கூட்டின்னு வந்துடுறா லங்காலேருந்து. ராவணனை வதம் பண்ணிவிட்டு சீதா மாதாவை அழகாக ஐஷன் வந்துடுறா. ஐஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த விஷயத்தை சீதா மாதாவுக்கு வந்து இந்த ராவணனை வதம் பண்ண விஷயம்லாம் சீதா மாதாவுக்கு சொல்லறதுக்கு ராமர் வந்து ஆஞ்சநேயரை தான் அனுப்புகிறாராம். சீதா மாதாட்ட போய் சொல்லு. ஏன்னா லக்ஷ்மணனை அனுப்பலையாம். லக்ஷ்மணனை அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா. ஆனால் ராமர் வந்து நீ சீதா மாதாக்கிட்ட நீயே போய் சொல்லு, நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. அப்போ தான் ஆஞ்சநேயர் வந்து சீதா மாதாட்ட வந்து சொல்கிறாராம், ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்கிறாராம். சொன்ன உடனே சீதாய்க்கு ஒரே சந்தோஷமாக அவள் புரிஞ்சுருத்தான். ஓகே, ராமர் ஜெயிச்சிட்டார், இனிமேல் நம்மளை கூட்டின்னு போவார் அப்படின்ற ஒரு சந்தோஷமாக. அதுலேருந்து தான் அந்த வார்த்தை ஸ்ரீராம ஜெயம்னு வந்தது. ஸோ நம்ம ஆற்றுலெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, ஸ்ரீராம ஜெயம்னு எல்லா இடத்துலையும் எழுதுகிறோம். ஏதாவது நம்ம முக்கியமான பத்திரம் எழுதணும்னா ஸ்ரீராம ஜெயம் எழுதி தான் எழுதுகிறோம். ஸோ அந்த ஜெயத்துக்கு தான் ராமருக்கு ஜெயம் வந்தது. அந்த ஒரு ஜெயத்தை வச்சு தான் இந்த ஸ்ரீராம ஜெயமே நம்ம எழுதுகிறோம். ஸோ அழகாக ஸ்ரீராம ஜெயம் சொல்லிட்டாராம். சொன்ன உடனே சீதா மாதாவுக்கு சந்தோஷம். இதுக்கப்புறம் இவாள்லாம் வந்து அங்கேருந்து கிளம்பி வராளாம். திரும்பியும் காட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து அவள் திரும்பி போகணும். இதுக்கு அவளோட அயோத்தியாவுக்கு போகணும். அந்த நிலைமை தான். ஸோ இப்போ என்னன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் எல்லாருமே இப்போ கிளம்புறதுக்கு முன்னால் பரத்வாஜ ரிஷி வந்து இவாளை ஒரு நிமிஷம் நிறுத்தி சொல்கிறாராம், ராமா நீங்கள் திரும்பி அயோத்தியாவுக்கு போயிட்டீங்கன்னா திரும்பி என்னோடய ஆசிரமத்துக்கு வரத்துக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் எனக்கு ஒரு மனசில் ஒரு பெரிய ஆசை இருக்குது. நீங்கள் வந்து திரும்பி அயோத்தியா போகிறதுக்கு முன்னால் எங்கூட ஒரு லஞ்ச் சாப்பிட்ணும் அப்படின்னு, ஆகாரம் எங்கூட எடுத்துக்கணும். ஸோ அதனால் நான் ஒரு லஞ்சுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீங்கள் என் கூட சாப்பிடுங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணுறாராம் பரத்வாஜ முனி. அப்போ உடனே ராமர் வந்து கண்டிப்பாக நான் அதை மீற மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவரும் சரின்னு சொல்கிறாராம். அப்போது என்ன ஆகுதான், அவர் ஃபுல்லாக அந்த ஒரு பெரிய பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணுறாராம் பரத்வாஜ முனி. அவரோட தப்போபலத்தினால அத்தனை பேருக்கும். ஸோ ராமர் கூட எல்லா சுக்ரீவன், அவளோட வானர படைகள் எல்லாருக்கும் பியூட்டிஃபுல்லாக ஒரு பேங்க்வெட் அரேஞ்ச் பண்ணுறாராம். ராமர், லக்ஷ்மணர் எல்லாருக்கும். ராமர் என்ன பண்ணுறாருன்னா, இதே சந்தர்ப்பத்தில் பரதன் வந்து சொல்லியிருக்காராம், ராமர் வந்து 14 இயர்ஸ் முடிச்சு கரெக்டாக வரலன்னா நான் அக்னி பிரவேசம் பண்ணிடுவேன் அப்படின்னு. ஸோ அதனால் ராமருக்கு பயம் வந்துருத்தான். பரதன் எங்கேயாவது அக்னி பிரவேசம் பண்ணிட போகிறாரே, நம்மளோட விஜயத்தை வந்து அவர்கிட்ட பரதன்கிட்ட சொல்லி நாங்கள் திரும்பி வந்துட்டுருக்கோம் அயோத்தியாக்குன்னு சொல்லணுமே இந்த விஷயத்தன்னொடனே ஆஞ்சநேயரை தான் அனுப்புகிறாராம் ராமர்.
ஆஞ்சநேயர்கிட்ட இந்த வேலையை கொடுத்து நீ போய் இந்த பரதனை வந்து இந்த மாதிரி சொல்லு அப்படின்னு. ஆஞ்சநேயரும் வந்து பரதன்ட்ட சொல்லி கரெக்டாக ஆஞ்சநேயர் வர நேரம் அக்னி பிரவேசம் பண்ண போகிறாராம் பரதர். கரெக்டாக ஆஞ்சநேயர் மூர்த்தி வந்து தடுத்து சொல்லிடுறாராம், இந்த மாதிரி ராமருக்கு ஜெயம் வந்துருத்தோ, ராமர் சீதை லக்ஷ்மணனோட நாங்கள் வரோம் திரும்பியும் அயோத்தியாக்கு. இப்போ வந்து பரத்வாஜர் முனி வந்து ஒரு சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கார், விருந்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கார். அதனால் அந்த விருந்தை முடிச்சுட்டு ராமர் வருவார், அதனால் நீங்கள் அக்னி பிரவேசம் பண்ண வேண்டான்னு தடுத்து அவரை காப்பாற்றினாராம் ஆஞ்சநேய மூர்த்தி. இன்ஃபேக்ட் இந்த என்டையர் ராமாயணத்தில் பார்த்தா ஆஞ்சநேயர் மூர்த்தி வந்து எல்லாரையுமே காப்பாற்றிருக்கா. இப்போது ராமர் வந்து சீத்தையோட விரக தாபத்தில் இருந்தபோது ராமரை காப்பாற்றிருக்கார். சீத்தையை வந்து வந்து ராமரோட விரக தாபத்தில் இருந்தபோது சீத்தையை காப்பாற்றிருக்கார், பரதனை காப்பாற்றிருக்கார். அந்த மாதிரி லக்ஷ்மணனை சஞ்சீவினி மலையிலேருந்து சஞ்சீவினி பூட்டி கொண்டு வந்து லக்ஷ்மணனை காப்பாற்றிருக்கார். அந்த மாதிரி ஆஞ்சநேயர் வந்து அத்தனை பேரையும் இந்த ராமாயணத்தில் காப்பாற்றிருக்கார். அந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சன் தான் ஆஞ்சநேயர். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா ஆஞ்சநேயரை வேண்டிண்டா கண்டிப்பாக அவர் காப்பாற்றிடுவார். ஸோ இப்போ என்ன ஆகுது, பரத்வாஜ ரிஷி வந்து எல்லாருக்கும் சாப்பாடு எல்லோரும் உட்காந்து அன்னமெல்லாம் பரிமாற ஆரம்பிச்சிட்டாலாம். கரெக்டாக அந்த டைமில் பரதன்கிட்ட பேசிட்டும் ஆஞ்சநேயர் திரும்பி வர்றாங்க. வந்த உடனே தான் எல்லாரும் ரியலைஸ் பண்ணுறா, இந்த மாதிரி பரத்வாஜ ரிஷி முனி வந்து உடனே ஐயோ ஆஞ்சநேயர் வந்துட்டாரே, அவருக்கு ஒரு இலை போடணுமேன்ட்டு அவர் உடனே தப்போபலம்னால இன்னொரு இலையை வரவழைக்கிறார். வரவழைச்ச உடனே ராமர் அங்கேருந்து பார்த்துட்டு சொல்கிறார், இந்த மாதிரி அவருக்கு இலை வேண்டாம் அப்படின்னு ராமர் சொல்கிறார். ராமர் சொன்ன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் பார்க்குறா, என்னது இது ஆஞ்சநேய மூர்த்திக்கு இலை வேண்டான்னு சொல்கிறாரே ராமர் அப்படின்னு. ஏன் வேண்டான்னு சொல்கிறான்னு எல்லாரும் யோசிக்கிறா. நீங்களும் யோசிக்கிறீங்கன்னு தெரியும், காத்திருங்கோ, நாளைக்கு சொல்கிறேன் ஏன் ராமச்சந்திரமூர்த்தி ஆஞ்சநேயருக்கு இலை வேண்டான்னு சொன்னார்னு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.